ஐயோ அப்பா, நான் இவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அந்த ஆளு கேட்குற மாதிரி இல்லை. நீங்களே பேசுங்க. கோச், கோச், இதாவன் அப்பா லைன்ல இருக்காரு. என்ன விஷயம்? பேசுங்க, சொல்லுவாரு. பார்த்தா தெரியல, ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. இப்பவே பேசணும்னு சொல்றாரு. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உன்னால பேச முடியலன்னு உங்க அப்பா விட்டு பேச சொல்றியா? நான் சொன்னதுதான். யூ ஆர் பெஞ்ச்ட் அவுட் ஃப்ரம் மை கார். கேட்டிங்களாப்பா? நான் லவுட் ஸ்பீக்கர்ல வைக்கிறேன், நீங்களே பேசுங்க. ஹலோ ஆரியா, அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா, ட்ரைனிங் நடக்குது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு பதில் சொல்லு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என் மவனை ஃபைனல்ஸ்ல விளையாட முடியாதுன்னு சொன்னியாமே, அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ அதுக்கு என்ன? தெரிஞ்சோமா நீங்க இப்படி பேசுறீங்க? வயசு பசங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பானுங்க. அவனை வழியில விட்டுரு. அதெல்லாம் முடியாது. இந்த டீமுக்கு நான் தான் கோச். நான் சொல்றத கேட்டு அந்த டீம்ல இருக்கலாம். நான் இந்த டீமோட ஓனர். நான் சொல்றத நீ கேளு. உனக்கு நான் தானே சம்பளம் கொடுக்குறேன். ஒழுங்கு மரியாதையா மவனை ஃபைனல்ஸ்ல சேர்த்துக்க. இல்லைன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. உன்னாலைக்கு என்ன செய்யணுமா செஞ்சுக்க. ஓகே? ஓய், மண்டை ஓடி. ஏன் கோச், நமக்கு இது தேவையில்லாத வேலை. டீம் ஓனரை பக்கச்சுக்கிட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனா? சொல்ல வேலை செய்யடா. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லல. பட் the world doesn't work that way. இது அவங்களோட டீம், அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. சோ நான் நியாயமா எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றேன். இல்ல, ஆக்சுவலி ஆமா. நீ உன் வேலை இடத்துல முன்னேறணும்னா உன் அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நீ ஆமா சார் ஓகே சார் சொல்லிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. என்னால அந்த மாதிரி நடந்துக்க முடியாது. நீ இப்படிதான் வேற இடத்துல மண்டை ஆட்டிட்டு முன்னேறினியா? எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, என்னால அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் வேலையை பத்தி பேசுற? நீ மட்டும் என் வேலையை பத்தி பேசலையா? நீ தானே உன் வேலை இடத்துல அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அழுது புலம்புற. நான் ஒன்னும் அழலாம் இல்ல, சும்மா சொல்லாத. புலம்புனேன்ல, நான் என் வேலையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலையே. எப்படி? நீ உன் வேலையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்ல. இரு, எனக்கு ஒரு கால். சண்டே முடிச்சிருப்போம். ஹலோ கோச், ஹாஃப் டைம்ல தண்ணி குடிங்க, வந்துடுறேன். ஹலோ ஜி. எஸ் எஸ் எஸ், ஆமாம் கரெக்ட். டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம். நான் மறுபடியும் கூப்பிடுவா? இல்லை, கண்டிப்பாக கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே, see you, bye. யாரு செய்? ஜெயக்குமார். எந்த ஜெயக்குமார்? கோச் ஜெயக்குமார், கென்டோனா ஜெயக்குமார். ஏய், அவனுக்கு எப்படி உன் நம்பர் கிடைச்சிச்சு? அவனை பத்தி உனக்கு தெரியும்ல, நீனும் அவன் கூட கான்டாக்ட்ல இருக்கியா? என்ன கான்டாக்ட்? என் ப்ரீசனுக்கு கோச் தேடுறாங்கன்னு சொல்லியிருந்தால, அதுக்காக தான் அவரை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஏய், உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆமா, கிடைக்கல. எனிவே ஹி இஸ் ஒன் ஆஃப் தி டாப் கோச்சஸ். கிழிச்சா இதுக்கு நானே கோச் பண்ணியிருப்பேன். நான் உங்ககிட்ட கேட்ட பண்ணி என்ன சொன்னேன்? உன் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரீசன் எல்லாம் வந்து கோச் பண்ண மாட்டேன்னு சொன்னதானே? மறுபடியும் கேட்க வேண்டியதானே? ஏய், எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து கேட்க சொல்றேன்? என் காலில் விழ சொல்றியா? ஏன் உன் வேலை இடத்துல மட்டும் மண்டே ஆட்டுற, என்கிட்ட கௌரவம் பாக்குற, என்கிட்ட கிட்ட குறைஞ்சு போயிருக்க? ஆரியா, யூ கோயிங் ஓவர்போர்ட். என்ன ஓவர்போர்ட்? உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் தானே? தெரிஞ்ச அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? நான் அசிங்கப்படுத்தாதே. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேலை விஷயத்துக்காக தான் அவரோட நான் பேசினேன். ஓ, அவர் இப்ப அவர் ஆயிட்டார். மை குட்னஸ், உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது. என்ன பேசுற நீ? இந்த ப்ரோக்ராம்க்கு நான் தான் இன்சார்ஜ். இவரை தான் கோச்சா என்கேஜ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் பேசிதானே ஆகணும். அப்ப கோச்சை மாத்த சொல்லு. என்னன்னு சொல்லி மாத்த சொல்றேன்? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லு. என்னால போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, என்னோட சுப்பீரியர் இவர் தான் கோச்னு டிசைட் பண்ணிட்டாரு. அவரோட போய் சண்டை போடுறதுக்கு நான் எனக்கு இருக்கா?
ஸோ சுப்பீரியர் கூட சண்டை போட்டா கிறுக்கு. நீ என்ன தானே சொல்ற? ஆரியா புரிஞ்சுக்க. புரியுது மேடம், நல்லா புரியுது. நீங்க உங்க ஆபீஸ்ல மாடல் ஒர்க்கர், சுப்பீரியர் பேச்சை தட்ட மாட்டீங்க. இப்படிதானே மண்டே மண்டே ஆட்டி உங்க வேலை இடத்துல நீங்க முன்னேறுனீங்க. That's the limit. You're disrespecting me. என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்? என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்? என் கூட இருக்கும் போதே கண்டவன போன் அடிப்பான், அதை நீ எடுத்து பேசுவே, அது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்ல. நான் கேள்வி கேட்டா டிஸ்ரெஸ்பெக்டா? உன்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல. நீ தனியா இருக்கும் போது நீ பேசுறது நியாயம் தானான்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். இப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா? ஆமா மேடம், எங்களுக்கெல்லாம் நியாயமே தெரியாது. உங்க கோச் ஜெயக்குமாருக்கு தான் நியாயம் தர்மம் எல்லாமே தெரியும். நீங்க அவர்கிட்ட பேசுங்க, ஆளை விடுங்க. ஆரியா எங்க போற? ஆரியா sorry coach. Coach இல்லைங்க கோச். என்ன நடக்குது? யார் அது? புது கோச்சா? கோச் நான் சொல்றதை கேளுங்க, வெளியே போய் பேசிப்போம். ஓ, சோ இது உனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லல. கோபப்படாதீங்க கோச், நான் சொல்றது ஒரு விஷயம் கேளுங்க. நீ என்னத்த சொல்றது, நான் என்னத்த கேட்கறது? நானே அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். கோச் என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா பார்த்தா தெரியல, ட்ரைனிங் நடக்குது. அதான் நானும் கேட்கிறேன், நான் இல்லாம எப்படி நடக்குது? டேய், என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க? நேத்து பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருந்த. உன்னால முடிஞ்சா பாத்துக்க அப்படின்னு சொன்னேன். அதான் இப்ப என்னால முடிஞ்சதை பாத்துக்கிட்டு இருக்க. நீனும் பாத்துக்க. இங்க பாருங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல. இது நமக்கு இடையில உள்ளது. ஓகே, இதனால டீம் எஃபெக்ட் ஆகக்கூடாது. என்ன சம்பந்தம் இல்ல. இந்த டீமோட ஓனர் நான். நேத்து அப்படி பேசுனது என்னோட என் மவனை டீம்ல இருந்து வெளியாத்த சொல்லியிருக்கேன். இப்ப நான் டீம் ஓனர் சொல்றேன். என் பையன் இந்த டீம்ல தான் இருப்பான். இப்ப நீ தான் இந்த டீமுக்கு தேவையில்லை. கிளம்பு. இங்க பாருங்க, என் மேல உள்ள கோபத்தை இது மேல காட்டாதீங்க. ஓகே, நாளைக்கு ஃபைனல்ஸ். இந்த புது கோச்சுக்கு இவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியும்னா டைம் இருக்கணும், டைம் நம்ம கிட்ட கிடையாது. டேய், ரொம்ப பேசாத. உனக்கு என்ன வேணும்? காசு தானே வேணும்? இந்த ஃபைனல் சொல்ற சேர்த்து மொத்த சம்பளத்தையும் மூஞ்சில தூக்கி எறியறேன். பொறுக்கிக்கிட்டு கிளம்பு. இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. நான் ஒழுங்கா தான் பேசியிருக்கேன். நாளைல டீமுக்கு ஃபைனல்ஸ் கூட டேய், என் மேலே கை வச்சுட்டே. நான் போட்ட பிச்சரை சாப்பிட்டுட்டு எவ்வளவு தூரம் கோச் சாவடிச்சிருவேன். ஆரியா, நீங்க சீக்கிரம் வந்துட்ட. என்னடா ஏதாவது பிரச்சனையா? யாரு மித்ராவா? இல்லம்மா. அப்ப இன்னைக்கு யாரு? இன்னைக்கு யாருன்னா என்னமோ நான் டெய்லி வெளியே போய் யாரும் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வர மாதிரி பேசுறீங்க. நானே கடுப்புல இருக்கேன். நீ என்னைக்குதான் கடுப்புல இல்ல சொல்லு. இன்னைக்கு யாரோட சண்டை போட்ட? எதுக்குமா இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாகணுமா? ஆமா, எல்லாம் தெரிஞ்சாகணும். என்ன இன்னைக்கு என்ன வெறும் சண்டை தானா இல்ல கைய வச்சுட்டியா? ஆமா, கைய வச்சுட்டேன். ஓகே, இருந்தா கொலை பண்ணிருப்பேன். டேய், என்னடா சொல்ற? அடிச்சிட்டியா? யாரு மித்ராவையா? இத்தரா இல்லம்மா, அந்த மூர்த்தி. யாரு உன் பாஸா? ஆமா, பாஸ்னா இல்ல, டீமோட ஓனர். ரொம்ப பேசுனா அதான் வச்சுட்டேன். டேய், ஏன்டா அப்படி லூசு மாதிரி பேசுற? அவ என்ன பண்ணனும் உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட ரொம்ப கேவலமா பேசுறாமா. அதுக்கு ஒரு வயசான ஆளை போட்டு அடிப்பியா? வயசுக்கும் மரியாதைக்கும் சம்பந்தம் இல்ல. பேசுனா வாங்கி கட்டிக்கிட்டா. என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அவர் போலீஸ்க்கு போன் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிடா இருக்கிறது? அம்மா, இது என் வேலை விஷயம், நான் பாத்துக்கிறேன், நீங்க தலையிடாதீங்க, ஆளை விடுங்க. டேய் ஆரியா, உன்னை விட்டதுனால தான் இன்னைக்கு இப்படி இருக்க. அப்பா இல்லாத குறைக்கு உன்னை கண்டிக்க யாரும் இல்லை. வேலை விஷயத்துல மட்டுமா நீ இப்படி இருக்கிற?
எல்லாத்துலயும் தான். என்னதான் சொல்றதுன்னு தெரியல. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆளுமா. எல்லாத்துக்கும் நான் ஆமா, எல்லாரையும் ஏசுற, எல்லாத்துக்கும் பிடிச்சு கத்துற. இது நல்லதுக்கு ஆரியா? ஆரியா, நான் உன் அம்மா, உங்ககிட்ட எல்லாத்துக்கும் பணிஞ்சு போலாம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் மதிக்க கத்துக்க. மித்ரா கிட்ட பேசுறீங்களா? டேய், அது நல்ல பொண்ணுடா. உன் மேல உயிரே வச்சிருக்கு. உன்னை எவ்வளவு பெருசா நினைக்குது. அதுக்கு சண்டை போடாத, பொறுமையா பேசு. புரியுதா? என்ன எங்களுக்குள்ள சண்டை உங்களோட ஃபோன் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இல்ல. அம்மா, உண்மையை சொல்லுங்க. அவகிட்ட பேசுனீங்களா இல்லையா? ஆமா, அவன் என்கிட்ட தான் பேச முடியும். அவன் யார்கிட்ட பேச முடியும்? டேய், 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 ஆரியா, ஆரியா, நில்லுடா. டேய், அந்த பிள்ளை பாவம்டா. அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை கிட்ட போடுறாங்கடா. அவ பாவம்டா. டேய் டேய் டேய், நான் சொல்றத கேளுடா. என்னடா கேட்டுட்டு இருக்க? நீ பாட்டு போயிட்டே இருக்க. டேய், ஏய், என்ன இப்படி சொல்லாம கூட வந்து நிக்கிறேன்? சொல்லணும்னா போனை எடுக்கணும். நான் பிஸியா இருந்தேன். அதுக்குன்னு இப்படி திடீர்னு வேலை எடுத்து வெளியே வந்து நிப்பியா? அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா? நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். Hey, Arya! How are you, my buddy? இவ இங்க என்ன பண்றா? அதுவும் உன் வண்டியில. ப்ளீஸ் டோன்ட் ரியாக்ட். ஓகே, ஐ கேன் எக்ஸ்பிளைன். இப்போ பொறுமையா இரு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சாரி ஜே, கேன் யூ ஜஸ்ட் கிவ் us 2 minutes? நீங்க உள்ள உட்காந்துருங்க, நாங்க வந்துடுறோம். என்ன கப்பல் ஸ்டாக்கா? Alright, enjoy. Yeah, just 2 minutes, please don't mind. இங்க நம்ம பிரச்சனை பேச வந்தா இவங்க கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? ஆர்யா, வாட்ச் இட். கொஞ்சலாம் இல்ல, நாங்க ஒண்ணா வேலை பார்க்கறோம், அவ்வளவுதான். ஒண்ணா வேலை செய்றீங்களா? இவன் கூட உனக்கு என்ன வேலை? நான் தான் இவன் கூட கான்டாக்ட் வச்சுக்காதன்னு சொன்னல. உன் காடியில இருக்கா? எங்க கூட்டிட்டு போற? எனக்கு தெரியாம. ஆர்யா, டோன்ட் கிரியேட் a scene, ஓகே? அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாக்கட்டும், எனக்கு என்ன பயம்? கத்தாத. இது உன் பயத்தை பத்தி இல்ல, என் வேலையை பத்தி. ஓகே, நான் அவனோட வேலை பார்க்கணும். So please don't make things difficult for me. சோ இப்ப நான் வந்ததுனால உனக்கு டிஃபிகல்ட் ஆயிட்டல? மாட்டிக்கிட்டேன். ரைட், மாட்டிக்கிட்டேன். எங்க போற? நான் எங்கேயும் போல. பக்கத்துல இருக்கிற MRT ஸ்டேஷன்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டா நான் ஓகேன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பியா? இப்போ என்ன சஸ்பெக்ட் பண்றியா? நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? மித்ரா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே, அவன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. அது உனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை. So you deal with that yourself. உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம். இப்ப காடியில வந்து உட்காரு. நானா? அவன் கூடயா? மித்ரா, எனக்கு அவன் மூஞ்சிய பார்த்தாலே கடுப்பாவுது. நான் குத்திடுவேன். நான் கத்தாதுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா இரு. இல்லைன்னா உனக்கு எனக்கு பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லுவோம். என்ன கப்பல் டாக் முடிஞ்சிச்சா? யா, டின்னர் பிளான்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஏய் ஆரியா, ஏன் அங்க நிக்கிற? உள்ள வந்து உட்காரு. வா, just come. ஆரியா, என்ன டென்ஷனா இருக்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ட்ரைனிங் முடிஞ்சு கொஞ்சம் டயர்டா இருக்காரு, அவ்வளவுதான். ரெஸ்ட் பண்ணா சரியாயிரும். ஓ, உட்காருடா. ஏன் சீட் வேணுமா? பரவாயில்ல, பின்னாடி உட்காரு. என்ன கைஸ், ரொம்ப குவைட்டா வரீங்க? ஆல் ஓகே? Yeah, everything is fine. அதான் சொன்னல, ஆரியா had a long day. அதான்
கொஞ்சம் டயர்டா இருக்காரு. ஓ ஆமா. அப்ப மித்ரா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமே. ஏன்டா உனக்கு இவ்வளவு டயர்டா இருக்கு? எனக்கும் ட்ரைனிங் முடிஞ்சு டயர்டா தான் இருக்கும். பட் இந்த பத்தி ஒரு கார்ஜியஸான வுமனை பார்த்தா எல்லாம் பறந்துரும். I mean, after a hard day of work, I'll be so happy to see her, man. Thanks, I mean, kind of you. You are such a lucky man, Daddy. Actually, இது இன்னைக்கு இல்ல. எப்போ முத உங்களை அந்த ஈவென்ட்ல பார்த்தனோ அப்ப நினைச்சது தான். What a gorgeous woman. Arya is a very lucky man. என்ன பின்னால இந்த சத்தமே காணோம்? அதான் சொன்னேன்ல, அவரு கொஞ்சம் டயர்டா இருக்காரு. ஓ ஆமால. சிலிமி. ஏதோ என்ன பிளான்ஸ் இருக்கு நீங்க சொன்னீங்க? He seems exhausted. அவன் எப்படி வருவான்? அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐ மீன் அந்த ஹீஸ் ஃபைன், எழுந்துட்டாரு. யா ஐ திங்க் ஆல்ஸ் குட். உங்களை வெளியே கூப்பிட்டுறோனே உடனே ஏஞ்சிட்டு உட்காந்துட்டாரு பாருங்க. என்னடா பொசசிவ் பாய் ஃப்ரெண்டா? இல்ல ஆர்யா அப்படி இல்ல. ஐ மீன் கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் தான், பட் ஹி இஸ் வெரி செக்யூர். ப்ரொடெக்டிவ் பாய் ஃப்ரெண்ட், டிஃபென்சிவ் கேர்ள் ஃப்ரெண்ட், நல்ல ஜோடி தான். ஜே, உங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? Are you not seeing anyone? அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களை பத்தி ஒரு அழகான பொண்ணை நான் ஒன்றும் மீட் பண்ணல. மீட் பண்ணனா உடனே ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவேன். இவனை பத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஜே, ஸ்டேஷன் வந்துருச்சு. ஓ மேன், அதுக்குள்ள வந்துருச்சா? உங்ககிட்ட ஒன்றும் பேசிட்டு இருக்கணும்னு தான் நினைச்சேன். I feel that I should join you guys for dinner. ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற ஏதாவது ஒரு நாளையா பாத்துக்கூட நல்லா ரெஸ்ட் பண்ணு. ஓகே பாய் மித்ரா. இன்னும் நிறைய சொல்லுறதுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமேல மெசேஜ் பண்றேன். யா ஷூர். ஆர்யா, நீ முன்னுக்கு வந்து உட்காரு. பாத்து போடா, எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துற போற. அவன் முன்னாடி கத்தாததுக்கு தேங்க்ஸ். இப்ப கத்தலாமா? கத்துறதுக்கு நிறைய இருக்கு. சொல்லு. அம்மா கிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண? நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. இப்பவும் சொல்லுவேன், நமக்குள்ள நடக்கிற விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும்னு. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போய் சொன்னேன்? நான் உன்னை பத்தி தப்பா எதுவும் சொல்லல. அந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. ஏதோ பேசிட்டு இருக்கும் போது பேச்சு வாக்குல வந்தது, அவ்வளவுதான். ஐம் சாரி. ஓகே, are you feeling better now? அவன் தான் கோச்சா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா?